இல்லை இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும். வந்துடும், நேரமாக வந்துடுறேன்னாரு. 10 10:30 11 மணி கூட ஆனாலும் ஆகலாம். முன்னாடி வந்தாலும் வரலாம். வணக்கம் மக்களே. ஒரு தடவை கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாக கீழே விழுந்து பல்லெல்லாம் கொஞ்சம்லாம் இதெல்லாம் ஆடிச்சு. கருவாய்ப்பழெல்லாம் ஒரு 2 3 பல் எடுத்துட்டா. முன்னால் இந்த பல் இடத்துல இதாகிடுச்சு. அது கட்டலான்னு நான் சொன்னதுக்கு அதெல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டாரு ஒரே வார்த்தையாக. எங்கள் அண்ணன் பையன் இருந்துச்சு. இப்போ அது 7 மாதத்துக்கு மேலே ஆகுது. எங்கள் அண்ணன் பையன் என்ன பண்ணாங்க, இல்லை மாமா கட்டலாம், இப்போயே இருந்தால் அசிங்கமாக இருக்குது அப்படின்னாப்படி. அப்படியா அப்படின்ட்டு மறுபடி என்கிட்ட என்ன சொன்னார், கட்டுறதெல்லாம் வேண்டாமா, அதெல்லாம் இந்த மாதிரி செத்து போனவங்க இந்த மாதிரி ஆக்ஷன் ஆகி இது மாதிரி தான் இல்லை, அவங்களுக்கு எடுத்து வைக்கிறது தான் வைக்கிறதுனாங்க. இல்லை மாமா அப்படியெல்லாம் இல்லை, இப்போ என் தம்பி ஒய்ஃபோடு இந்த மாதிரி கட்டிருக்கிறாங்க, அவங்களுக்கு முன்னால் 4 பல்லு 5 பல்லு எனக்கு கட்டிருக்கிறாங்க. நான் எதுவுமே கொஞ்சம் கடினமாக இருக்குது, எதுவுமே சாப்பிட மாட்டேன். அப்புறம் சரி போய் அது கட்டலாமான்னு கேட்டதும் ஒரு ஆரம்பத்தில் வேண்டான்ட்டார். அப்புறம் இப்போ வந்து போகலாம் அப்படின்னாரு. வேண்டான்னு சொன்னதோட நிறுத்திக்கலாம். அவர் வேண்டாங்கிறாங்கன்னா அவர் கண்ணுக்கு நான் அழகாக இருக்கேன். கட்டி தான் ஆகணுங்கும்போது மற்றவங்களுக்காக அழகாக இருக்கிறது, அவர் கண்ணுக்கு நான் அழகாக இருக்கேன். வேண்டான்னார். அந்த ஒரு வார்த்தையோடு நின்றுட்டேன், வேண்டாப்பா. சரி பல்லு போனால் சொல்லு போச்சும்பாங்க. நம்ம என்ன பேசுறது புரியாதையே இருக்குது. எங்கள் ஐயாலாம் இப்போ 94 வருஷம் வரைக்கும் இருந்தார். எதுவும் ப்ரெஷர் சக்கரை எதுவுமே இல்லை. அந்த மாதிரி அவங்களுக்கெல்லாம் அப்படி மாமனார் அப்படி தான், அவரோட அப்பாவும் அப்படி தான். இப்போ இறந்து அப்பா செத்து 13 நாள் அவர் இறந்தார். அவங்களுக்கெல்லாம் எந்த ஒரு ப்ரெஷர் சக்கரை எதுவுமே இல்லை. நல்ல முறையில் இருந்துட்டு போனாங்க. என் ஊரில் நான் ப்ரெஷர் மாத்திரை 5 வருஷம் சாப்பிட்டுருக்குறேன். அப்படியே வேண்டான்ட்டார். வேண்டானதாகவே இருக்கட்டுன்ட்டேன். அப்படி அவங்க அசிங்கமாக இருந்ததுன்னா சொல்லுவார்ல, வேண்டாமான்ட்டார். அதோடு நிறுத்திக்கணும். இங்கே வந்து இப்போ அங்கே இப்போ எங்கே விசாரிச்சுட்டு வரேன், ஆத்தூர் போகலாமா இல்லை இங்கேயே பார்க்கலாமான்னு சொன்னார். சரி வந்த விட்டு சொல்லிக்கலாம், இல்லைப்பா வேண்டான்னு சொல்லிடுவேன். வேண்டான்னா வேண்டாம். அவர் கண்ணுக்கு நான் அழகாக இருக்கேன் போதும். மற்றவங்களுக்காக நான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அவர் கண்ணுக்கு நான் அழகாக இருக்கேன். என் பேரன் கூட சொன்னான், இல்லைவா கட்டிக்கலான்னு சொன்னாங்க. பேரன் சொன்னார் லீவில் வந்துருந்தப்போ பெரிய பொண்ணு பையன். இல்லைடா தம்பி அப்படிலாம் இல்லை தாத்தா, யார் சொன்னாங்க, இப்போ எல்லாம் அந்த மாதிரியெல்லாம் இல்லை, அதெல்லாம் எவ்வளவோ இதெல்லாம் இப்போ முன்னேற்றம் வந்துடுச்சு, செத்து போனாங்க பல் எடுத்து அது பண்ணுவாங்களா, அது அப்படியெல்லாம் இல்லை, அது பிளாஸ்டிக்கில் இருக்குது, நான் இப்போது நம்ம எப்படி சொல்கிறோமோ அந்த மாதிரியெல்லாம் இப்போல்லாம் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னான். வேண்டாம் மாதிரி இருந்துக்கலாம். ஒரே வார்த்தை, நம்ம அசிங்கமாக இருந்தால் இருந்துட்டு போகிறோம். இனிமேல் நம்ம எப்படி இருந்தால் என்ன, நம்ம பேர பிள்ளைங்கள எல்லாம் பெருசாக ஆயிடுச்சு, காலேஜ் போகிறானுங்க, நமக்கெல்லாம் இனிமேல் என்ன, அதாவது சின்ன வயசுலேயே தலை நரைச்சி அப்படிலாம் இருக்கிறாங்க. நமக்கெல்லாம் என்ன, எல்லாமே இருந்துச்சு. நான் இருக்கிற ஆயுளுக்கு நான் ஒருத்தர் பாசமாக அன்பு குறையாது இருந்துட்டு போய் சேர்ந்தா போதும், அவ்வளோதான். அதனால தான் இப்போ ஒரு தடவை ரொம்ப சண்டை கட்டிட்டு அவரே தான் என்கிட்ட சண்டைன்னெல்லாம் எங்கள் வீட்டில் நாங்கள் கட்ட மாட்டோம். மற்றவங்களால வந்தால் தான், அவர் சத்தம் போடும்போது அந்த இடத்துலேருந்து நான் வந்துடுவேன். வெளியே நின்னா உள்ளே வந்துடுவேன், அவர் உள்ளே சத்தம்னா நான் வெளியே போயிடுவேன். அப்படி தான் இருக்கிற வாழ்ந்துட்டுருக்கோம். நம்மக்கிட்ட தான் இருக்குது சொர்க்கம் நரகம் எல்லாம், நம்மக்கிட்ட தான் இருக்குது. நாம் வந்தோன்னா இப்போ சரின்னு தலையை சேர்த்துட்டு போங்க, ஒன்றுமே இல்லை. நம்மளை பார்த்து தாத்தாவை அவாப்பாரு, ஏதோ தாத்தா சொன்னால் அவாப்பாரு, நீ சரி எதுவுமே சொல்கிறல, அவா கம்முன்னு போயிடுறாங்க. அது சும்மா அந்த பிள்ளைங்க அதை பார்க்குதில்ல, அதுதான். பாய் மக்கள். கோதி மினிட் சொன்ன வெங்காயம் மிளகா அரைஞ்சிட்ருக்கேன். அம்மாவுக்கு தண்ணி வந்தது பிடிச்சிட்டு இருந்தோம், லேட் ஆகிடுச்சு. பழைய சாதம் இருக்குது, அவங்களுக்கு வேண்டாம், கோதி மினிட் 2 ஊற்றி கொடுத்தா சாப்பிட்டுக்கோங்க. மத்தியானம் மோர் குழம்பு வச்சு ரசம் இருக்குது, பண்ணிக்கலாம். பாய் மக்களே.